பேசுங்க, ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் நீங்க பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். நான் சொல்றாரு, பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, பாருங்க ஸ்தோத்திரம், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்தை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இன்னும் கண்டுபிடித்தேன் என்று சொல்றார். இங்கிலீஷ் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், நான் தாவீதை என்ன சொன்னேன், I have found David, அல்லேலூயா, the son of Esau, அல்லேலூயா. பாருங்க, அவனை நான் கண்டுபிடித்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. தாவீது அவர் ஆண்டவர் கண்டுபிடிச்சார். ஒரு 10,000 பேர் இருக்கிற ஜனக்கூட்டத்துல, 1,00,000 பேர் இருக்கிற ஜனக்கூட்டத்துல ஒருத்தனை மட்டும் ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அதுல ஒருத்தனை கண்டுபிடிக்கிறார். எதுக்காக கண்டுபிடிச்சார்னா, அவருடைய இருதயத்தை, அவருடைய சித்தமானவைகளெல்லாம் செய்யும்படி, எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. my own heart, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், who will do all will, அல்லேலூயா, who will do, அல்லேலூயா, என்னுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி என்னுடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்வான். அல்லேலூயா. அவருடைய வெற்றியே நான் நாட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சித்தத்தின்படி அல்ல. நம்ம என்ன அர்த்தம்னா, தாவீதை பற்றி சொல்றாரு, அவன் என்னுடைய சித்தத்திற்கு, அல்லேலூயா, என்னுடைய சித்தத்தை செய்வான். அல்லேலூயா. அவனுடைய சித்தத்தை அல்ல. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நம்முடைய சித்தத்தையே நம்ம செய்வோம், நமக்கு பிடிச்சதையே நம்ம செய்வோம். அல்லேலூயா. ஆனா தாவீது அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்து முடிச்சான். ஆனா சவுலை ஏற்படுத்தினார். சவுலை 40 வருஷம் ஏற்படுத்தினார். சவுலுக்கு என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாரு. அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரன் அவனுடைய சவுலை 40 வருஷம் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அவனை தள்ளி அவனை எடுத்தார். அவனுடைய வம்சத்தை இருந்து என்ன செய்ய ஆண்டவர் அவனை அவனை எடுத்து விட்டார். அல்லேலூயா. அவனை எடுத்து விட்டு தாவீதை கொண்டு சிங்காசனத்தில் அமர வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தவும் முடியும், வாழ்த்தவும் முடியும். அல்லேலூயா. ஆனா சவுல் தன்னுடைய சித்தத்தையே நாடினான், தனக்கு பிடிச்சதையே. நீங்க கவனமா கேட்கறீங்களா? பிடிச்சதையே நம்ம நாடுவோம். கர்த்தருக்குள்ள நம்ம இருப்போம், ஏசப்பா ஜெபம் பண்ணுவோம், ஆனா நமக்கு பிடிச்சதையே செய்வோம். நம்ம ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், அவர் இருதயத்திற்கு ஏற்றவர், அவருக்கு சித்தமானது என்ன, அதையே நம்ம பார்க்கணும். அதை தாவீது குறித்து சொல்றாரு, அவன் இருந்த நாட்களிலே, அவன் தன் காலத்திலே என்னுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து, இப்ப நான் ஊழியம் செய்தனா என் விருப்பப்படியே ஊழியம், புரியுதா உங்களுக்கு? என் விருப்பப்படியே நான் பேசக்கூடாது, உங்க விருப்பப்படியே பேசக்கூடாது. ஒரு நல்ல உத்தியோகம் படிச்சோம், ஒரு கதை சொன்னோம், நல்ல இன்ட்ரெஸ்டா பேசுனீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பறதே நான் பேசக்கூடாது. அவருடைய இருதயத்துல என்ன இருக்கோ அர்த்தம் மட்டும் நான் பேசுறேன். புரியுதோ புரியல, கேட்கறீங்களோ கேட்கலையோ, அவருடைய இருதயத்தில் இருக்கிறதா நான் சொன்னாதான் அவருக்கு பிரிய முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜோரா பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு நல்லா இருக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்றது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்றது பிரசங்கம் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு சித்தமானதை நான் செஞ்சு முடியும். எனக்கு எதெல்லாம் வரும் எல்லாத்தையும் நான் செய்ய முடியாது. எனக்கு எதெல்லாம் ஒரு புகழ்ச்சியா முடியும், எனக்கு எதெல்லாம் வெற்றியா முடியும், எதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் செய்ய முடியாது, ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவரு என்ன சொல்றாரு, அதான் ஏன் சொல்றாரு, பிதாவானவர் என்ன சொல்லுகிறார் அதையே குமாரன் செய்கிறார். அல்லேலூயா. பிதா சொல்லாத ஒன்றையும் குமாரன் தானாக செய்ய மாட்டார். அல்லேலூயா. அங்க ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துக்கிறாங்க, ஏதாவது ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குமாரன் சொல்ல, பிதா சொல்ல, அல்லேலூயா, குமாரன் அதையே செய்கிறார்.
பிதா இயேசுவிடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருக்கும் பிதாவுக்கும் ஒரே கனெக்ஷன். அவர் சொல்ல சொல்ல குமாரன் செஞ்சுக்கிட்டே போவார். இல்லையா? பெரஸ்தா குளத்தண்டைக்கு போறாரு. அநேகர் ஒருத்தன் சுமண கையா இருக்கிறான், ஒருத்தன் கால் உடனே இருக்கிறான், ஒருத்தன் கை சுமணவனா இருக்கிறான், ஒருத்தன் குருடனா இருக்கிறான், ஒருத்தன் 38 வருஷம் படுத்தே கிடக்கிறான். ஆனா பத்திரிகையில சுகமான சுகம் கத்திட்டு இருக்காங்க. ஆனா 38 வருடத்தை போய் உனக்கு சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அங்கெல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் போகாம 38 வருஷம்ட்ட போய் சுகமாக விரும்புகிறாயா, அவன் ஒரு லிஸ்ட் எடுத்தான். நான் சுகமா நான் போய் குளத்துல குதிக்கிறதுக்குள்ளையும் இன்னொருத்தவங்க குதிச்சிடறான். என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லை, என்னை தூக்கி கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பாட பாடுறான். ஆண்டவர் என்ன கேட்டால் சுகமாக விரும்புகிறாயா? அந்த குளத்துல யாரும் கலப்பா, தேவதூதன் வந்து கலப்பான். அப்பவும் குதிச்சிடும். வந்து கலக்கும் போது குதிச்சுட்டா அற்புத சுகம், இல்லைன்னா சுகம் கிடைக்காது. அப்பயே ஒரு மிராக்கிள் சிஸ்டம் இருந்துச்சு. இல்லையா? குமாரன் வர்றதுக்கு முன்பதாக, இயேசு வர்றதுக்கு முன்பதாக ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு மிராக்கிள் சிஸ்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், இப்படி ஒரு அற்புத அடையாளங்கள் மாதிரி. அல்லேலூயா. இந்த இயேசு வந்த பிறகு இயேசுவின் நாமத்தில் எல்லாத்துக்கும் சுகம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப அவன் அந்த அவனுக்கு மட்டும் ஆண்டவர் பிதா சொல்லியிருப்பார், நீ அவனை மட்டும் 38 வருடம் உள்ள அவனை மட்டும் போய் சுகமாக்கிட்டு நீங்க அடுத்த ஏரியாவுக்கு போயிருன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து 38 வருடம் உள்ள அந்த வருடம் உள்ள வியாதியில் படுத்த படுக்கை கிடக்கிற அவனை ஆண்டவர் சுகம் தருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் இயேசு செய்கிறார். அல்லேலூயா. இயேசு செய்த ஊழியத்துல ஒரு பெரிதான ஒரு வெற்றியை கண்டாரா? சொல்லுங்க. இயேசு செய்த ஊழியத்தில் பெரிய வெற்றி கண்டாரா? ஆனா அவர் உள்ள வெற்றி தெரிஞ்சு, ஆனா வெளியில அவர் கோபமான சிலுவையில பலியானது கூட தான் வெளியே மக்களுக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. பகைஞருக்கெல்லாம் அவரை கொண்டுட்டோம், அவரை தோத்துட்டார் நினைச்சாங்க. அவர் என்ன செஞ்சாரு? அவர் தோத்துட்டாரு, இயேசு தோத்துட்டாரு. ஆனா தோத்தது யாரு? சாத்தான் தோத்துட்டான், மற்றவர்கள் தோத்துட்டாங்க. அதை இயேசு தான் அங்க ஜெயிச்சார். அல்லேலூயா. சில பேர் நீங்க தோற்று போன ஒரு இடமா இருந்தாலும் அங்க ஒரு ஜெயம் ஒன்று ஆரம்பம் வாங்கிட்டு ஒரு கரங்களை கட்டி அல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்பி எந்த இடத்துலலாம் நீங்க தோத்து போய் ஒரு வெக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம், அந்த இடத்துல ஒரு ஜீவன் கிளம்பி வந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை தட்டி நம்பி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதே போலதான் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியம் செஞ்சுட்டு ஒண்ணுமே காணாம மறைச்சு போயிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்தவங்க வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க வம்சத்துல நீங்க முதல் தலைமுறையா இயேசுநாதர் பின்பற்றலாம். உங்களுடைய அம்மா அப்பா இயேசு பின்பற்றாம இருக்கலாம், அல்லது உங்க சொந்தக்காரங்க இயேசு பின்பற்றாம இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்க இயேசு பின்பற்றாம இருக்கலாம். ஆனா உங்க தலைமுறையில நீங்க இயேசு பின்பற்றுறீங்க. அல்லேலூயா. நீங்க வடிக்கிற கண்ணீரும், நீங்க கொடுக்கிற தியாகமான காணிக்கையும், நீங்க தியாகமா செய்கிற ஊழியமும் உங்களை சந்ததி சந்ததியாய் நிலை நிமிர்த்து வைக்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க விடுகிற ஜெபங்கள், நீங்க செலுத்துகிற ஒவ்வொரு கிரயத்திற்கும் பதில் 1000 ஆண்டுகள் மாறினாலும் மாறாததா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய வெற்றி சிகரம். அல்லேலூயா. ஒரு வெற்றி, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புத அதிசயத்தை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. நம்ம ஊர்ல மல்லாங்கல்ல ஒரு தும்மப்பட்டின்னு நினைக்கிறேன், அங்க ஒரு ஊழியம் இருக்குது. ஒரு ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம், அவர் வந்து சென்னையில போய் பலசர கடை நடத்திட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா அங்க பலசரக்கு நடத்தும் போது நஷ்டம் வந்துச்சு, லாபம் வந்துச்சு. அங்க ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அங்க இருக்கும்போது அங்க ஒரு சென்னைனா உங்களுக்கு தெரியும், பெரிய சிட்டி. அதில் ஒரு பாரிஸ் நகர்னு சொல்லுவாங்க, பாரிஸ், அது பெரிய பிரபலமான ஒரு இடம். அங்கே ஒரு சர்ச்சை போயிருக்காரு. அங்கே ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ ஸ்தோத்திரம் மல்லாங்கர் ஒரு துணுப்பட்டி ஒரு விளக்க ஒரு 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 மயில்கல்லை காமிச்சார். அந்த மயில்கல்லை காமிச்சு அவனுக்குள்ள ஒரு சவப்பெட்டி, அதாவது ஒரு கல்லை மட்டும் காமிச்சா, நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு.
அந்த இடத்த பார்த்தா அவர் சொந்த ஊர், சொந்த கிராமம். காலையில எந்திரிச்சு பார்த்துருக்காரு. ஆண்டு மனைவி சொல்றாங்க, நம்ம சொந்த ஊருக்கு சொந்த ஊருக்கே ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை வந்து பாரிஸ் பெரிய ஒரு நகர் சிட்டியில இருக்கிறாங்க. இங்க வந்தா மணநகர் பக்கத்துல அது பெரிய ஒரு சாதாரண கிராமம். பாருங்க, ஆண்டவர் உடனே அவர் புறப்பட்டு சரிமா நம்ம பெரிய ஒரு சிட்டியில இருக்க வேண்டிய ஆளு கிராமத்தை தேடி வந்து பார்த்தா ஒரு கல்லறை, ஒரு சொன்ன ஒரு கல்லறை, பழைய கல்லறை. எத்தனையோ ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஐயா ஒரு சால்னா பையன் போட்டு ஓடி செஞ்சாடே சுற்றி மல்லாங்கினாரு, அந்த தும்பம்பட்டி மட்டும் ஒரு சில இடங்கள்லாம் ஓடி செஞ்சுட்டே இருந்தான். அவர் மறிச்சு போய் அந்த கல்லறை அப்படியே இருக்குது. ஆனா ஸ்தோத்திரம், அதே ஐயா மாதிரி ஒருத்தர் போய் அவர் கனவுல பேசி இங்க வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி ஊழியம் செஞ்சு இப்போ ஒரு 30 பேர் 50 பேர் கிட்ட சர்ச்சைக்கு வந்து அங்க ஒரு ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஒரு கரங்களை நட்டு சொல்லுங்க. ஒரு ஐயா அந்த இடத்துல எல்லாம் உலாவி, அந்த கிராமங்கள் எல்லாம் உலாவி அவர் ஜெபம் பண்ணி கால் மிதிச்சு அவர் அந்த இடத்துல மறைத்து போனாலும் அவர் செய்த ஊழியம் சாகல, அவர் படித்த கண்ணீர் சாகல, அவர் ஜெபம் பண்ணி ஜெபித்த ஜெபங்கள் சாகல. அங்க ஊர் மக்கள் எல்லாம் ரசிக்கப்பட முடியும். இந்த கிராமத்துல ஒரு சாட்சி பாஸ்டர் நேரடியா சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி அங்கிருந்து இங்க வந்து இங்க ஆட்சிக்க தெரியும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்கள் சந்ததிக்கு மிகுந்த பலனை தரும். நீங்கள் படிக்கிற கண்ணீர், நீங்க இப்பொழுது தியாகமா ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் பின்னாடி உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா நீங்க அர்த்தம் வச்சுட்டு போறீங்க. ஒருவேளை நீங்க சொத்தை வச்சுட்டு போகாம இருக்கலாம், ஒருவேளை பெரிய ஒரு கம்பெனி வச்சுட்டு போகாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய படிப்பை நீங்க வச்சுட்டு போகாம இருக்கலாம். நீங்கள் பின்பற்றி போன ஆண்டவருடைய பாதை, நீங்கள் பண்ணின ஜெபங்கள், ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா நீங்க வாழ்ந்து விட்டு போன காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நீங்கள் கண்டிப்பா நம்ம செய்யும் பொழுது நாம் செய்கிற இந்த சிறிய காரியம் கூட ஒரு மிகப்பெரிய பலனை தரும். அல்லேலூயா. நீங்க சின்ன காரியம், நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் கூட உங்க சந்ததியை அப்படியே வழிநடத்தும், ஆசீர்வாதமா நடத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சிலோன்ல ஒரு ஐயா பாருங்க, இயேசு ஒரு என்ன வியாபாரம் பண்ணார். அவர் என்ன வியாபாரம் பண்ணும் பொழுது 3 வாக்கு சொல்லி என்ன வியாபாரம் பண்ணுவாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், எண்ணெயை ஊத்து கொடுத்து 100 கிராம் அந்த இடத்துல இப்படி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, கரண்ட் எடுத்து ஊற்றி அந்த ஊற்று 100 கிராம் 200 கிராம் ஒரு பாட்டிலாக இருந்து பாத்திரத்தை ஊற்றுவாங்க. அவர் ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் என்ன ஊற்றும் போது சொன்னார், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்கள் கஷ்டங்கள்லாம் மாற்றுவாரு, இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார்னு சொல்லி ஒரு ஆறுதான வார்த்தையை சொல்லி ஊற்றுவாங்க. அல்லேலூயா. அவர் செய்தது சின்ன ஊழியம். ஆனா அவர் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை தேசம் மற்ற தேசங்களிலும் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் பிள்ளைகளை வச்சு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவோம். நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி ஆண்டவர் கூலி தந்துடுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இப்ப கூலி இல்லாம இருக்கலாம், உடனே கைக்கு வர மாட்டேங்குது பாஸ்டர் அப்படிங்கிறதான். இப்ப நாங்களுமே அப்படிதான். சில என்ன ஆண்டவர் கூலியெல்லாம் செஞ்சுட்டு வந்தா ஒன்னத்தி காணும், அங்க ஏற்ற நேரத்தை கொடுப்பார், திடீர்னு கொடுத்துருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தை மொத்தமா கொடுத்துருவார், வட்டி முதலமா சேர்த்து எனக்கெல்லாம் கொடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. திடீர்னு பாத்தீங்கன்னா போறோம் 5 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் 50,000 20 1 கோடி கூட திடீர்னு வந்து நிற்கும். ஆமென் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு பொறாமையா இருக்குதா? ஸ்தோத்திரம். திடீர்னு ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார், நானும் கொடுத்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு ஒரு பெரிய லேண்ட் கொடுத்துட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. சில வீட்டை கெட்ட வீட்டை கூட கொடுத்துட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. அப்படி நடக்குது. இப்ப பெங்களூர்ல ஒரு மாஸ்டர் அன்னை பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. பாருங்க, ஒரு 44 கோடி இடம் கூட ஒரு பெரிய ஒரு கிராமம் தான் பெங்களூர் பக்கத்துல. யாரு கொடுக்கணும்? பாழிக்கிற ஊழியக்கார குடும்பம் சொல்லி அந்த வீட்டுல குடும்பத்தை டிசைட் பண்ணி 44 கோடி மதிப்புள்ள ஒரு இடத்தை கொடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு 4 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். யோசனை 44 கோடி சொத்தை கொடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. சொந்த பெரிய காரியங்கள்லாம் கர்த்தர் அப்படியே. இன்னொரு சாட்சி, ஒரு பாஸ் சொன்னார். பெங்களூர்ல ஒரு மாஸ்டர் அவர் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வாடகை கொடுத்துருவாங்க, வாடகை கட்டுறது. அப்ப வந்து கேட்டுருங்க, அம்மா அந்த அம்மா வந்து பெரிய பொட்டு வச்சுட்டு வந்து
ஐயப்பா மாஸ்டர் தெரியாதா, மாஸ்டரையா மாசமாட என்னாச்சு அப்படின்னு கேட்குமா. அடுத்த மாசம் அப்படியே 10 நாள் அப்படின்னு அப்புறம் அடுத்த மாசம் வந்து கேட்டாரா, ஐயோ அடுத்த மாசம் கொடுக்கறதுக்கு நம்பி வந்திருக்கிறேன், என்னப்பா செய்யணும், நம்ம கொஞ்சம் கொடுக்கணுமோ 10 நாள்ல வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஒரு 2 மாசம் வந்துருச்சா. 3ஆம் மாசம் அந்த அம்மா வெளியே நின்று மாஸ்டரையா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள ஜெபம் பண்ணி அடங்கிட்டு அப்படியே வெளியே வந்துருக்காராம். ஒரு மஞ்சள் பையில எல்லாம் கொண்டு வந்து, நீங்க கும்பிடுறீங்களா அந்த சாமி, அந்த அம்மா லைன் வீடுகள்லாம் சுத்தி இருக்குது, வீடுகள்லாம் இருக்குது, நீங்க கும்பிடுறீங்களா அந்த ஆண்டவர் என் சொத்துக்கள் எல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சு இந்த பத்திரத்தை கொடுக்க சொன்னார். நான் அமெரிக்கா போறேன், என் மகன் கூப்பிட்டுட்டான் போறேன், உங்க ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்க சொல்லிட்டாரு. பாருங்க கொடுத்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு இப்பெல்லாம் காது கேட்கறது நல்லா இருக்குது. எனக்கு செய்வாரா, உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா, உங்களுக்கும் அவர் அல்லேலூயா. அவருக்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா கர்த்தர் அல்லேலூயா உங்க கஷ்டங்கள் அவன் எல்லாம் மாற்ற. அல்லேலூயா, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இப்ப அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சு நம்ம ஒண்ணுமில்லாம மறிச்சாலும் பின்பு ஒருவேளை நம்ம அவருடைய சித்தத்தை செய்து ஆசீர்வாதமாக நம்ம மறித்தாலும் அதன் பலனும் நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சவுல் அவன் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யல, தனக்கு சித்தத்தை செய்யலாம். சவுல் என்ன சித்தமான செய்தான் பார்ப்போமா? பாருங்க, சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 15-12 1 சாமுவேல் 15-12 வேகமா எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 15-12 எடுத்து வாசிப்போம். மறுநாள் அதிகாலையிலே சாமுவேல் சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான். தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். இந்த ஒரு சவுல் ராஜடிகம் பண்ண உடனே ஒரு வெற்றி கிடைச்சிச்சு, ஒரு அரபர வெற்றி கிடைச்ச உடனே அவன் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், தனக்கு தன்னுடைய பெயருக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டுகிறதிலேயே அவன் குறியாயிட்டான். அல்லேலூயா. இப்ப தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறதில்லையே. அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்தி யார் சொன்னாங்க? ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, உன் பெயரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. ஆனா நம்மளா நம்ம பேரை பொருட்படுத்திட்டே இருக்கிறார். இந்த சவுல் தனக்கே ஒரு ஜெயஸ்தம்பம், ஒரு நெறி சின்னம், தனக்கே ஒரு ஜெய கம்பம், ஒரு கம்பம் மாதிரி அல்லது ஜெயஸ்தம்பம் மாதிரி அது கட்டி 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 அப்படியே பாருங்க. என்ன இருக்குன்னா, தனக்கு புகழ் உண்டாக்க முடியும், தனக்கு ஏதாவது நன்மை உண்டாக்க முடியும், தான் பெரியவன் என்பதை காட்ட முடியும். நம்ம ஏதாவது செய்கிறவர்களா இருந்தா நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருப்போம், இறுதிய மற்றவர்களா இருக்கும். தனக்கு சொல்லுவாங்க, இயேசுனா சொன்னாங்க, ஒரு தன்னைத்தான் நிறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு வராதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப எனக்கு எனக்கு என் பெயர் நிலை நிற்கணும், என் புகழ் நிலை நிற்கணும் அப்படின்னு நம்ம தேடாம ஆண்டவர் நம்ம எப்படி தேடணும்? அவர் நாம மகிழ்ப்படணும், அவர் சித்தம் செய்யணும், அதையே நாம் தேடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. தேவனையே நாம் முயற்சணும். அல்லேலூயா. தாவீதுக்கு பேர் புகழ் வந்துச்சு. அவன் என்ன செஞ்சான்? ட்ரெஸ் எல்லாம் ராஜவஸ்திரத்தை கட்டி போட்டு ஒரே ஆட்டம் தான். ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில். அல்லேலூயா. உடனே மலை மேல இருந்து பார்க்கறான். இப்போ இஸ்ரவேல் ஒரு நீசரை போல இப்படி ஆடலாமா, இப்படி ஆடலாமா, வஸ்திரம் உரிந்து போட்டு ஆடலாமா? இன்னும் நானும் என் தகப்பன் வெளியே மாத்திரம் இன்னும் நான் நீசனாவேன்னு சொன்னான். தாவீதுக்கு எவ்வளவு தாழ்மை இருந்துச்சு. ஆடு சுமந்த ஒரு ஆட்டை பாட்டை போட்டு சந்தோஷமா கத்தரை துதிச்சுட்டு தெருவுல அவர் நினைச்சு பார்த்தார், ராஜவஸ்திரத்தெல்லாம் தூக்கி விட்டு என்னையா ராஜவஸ்திரம் எல்லாம் ஆண்டு கொடுத்து ஆண்டு கொடுப்பதா கத்தருடைய பெட்டி வருது, ஆடு பாடுங்க, நல்லா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அது என்னைக்கா உங்க வீட்டுல போய் ஆடி இருக்கீங்களா? கதை கூட்டிட்டாலும் ஆடி இருக்கீங்க, இங்கேயாவது ஆட வேண்டாம், வீட்டு ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன். அல்லேலூயா. ஆடி பாருங்களேன்.
உங்களுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும், எலும்பெல்லாம் பலமெல்லாம் மாறி சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. அது வீட்டில் போய் கதவெல்லாம் பூட்டிட்டு சின்ன ஆண்டு இப்படி செஞ்சுட்டு இப்படி துன்பமா இருக்குது, இப்படி கஷ்டமா இருக்குது, அது சரியில்லை இவன் சரியில்லை, பாத்திரத்தை போட்டு 2 வடை, புக் எடுத்து இங்க வீச, துணி எடுத்து அங்க வீச, பேக் எடுத்து வீச, இதை கதை விட்டு ஆடி பழங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. சோதரன் என்ன பாஸ்டர் எப்படி செய்தி கொடுக்குறீங்க? அப்பா வீட்டுல நீங்க அப்பா சமூகத்துல போய் உங்க இருதயம் சந்தோஷத்தினால. அல்லேலூயா. சில நீங்க வராது போய் அழுவீங்க, ஆண்டவரே இப்படி வரலையப்பா. சரி, வந்தவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இப்படியே ஒரு 10 ஆத்மாக்கள், ஒரு 20 ஆத்மாக்கள், 30 ஆத்மாக்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாயிடும். அல்லேலூயா. சில நேரத்துல அழுவேன், சில நேரத்துல துதிப்பேன், சில நேரத்துல ஆடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் வீட்டுக்கார முன்னாடி கூட ஆடாதீங்க, வீட்டுக்கார ஏன் முன்னாடி கூட ஆடாதீங்க. அல்ல லூசு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே லூசுன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலரை, இல்லையா? ஸ்தோத்திரம். லூசுங்கன்னாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆண்டவர் முன்பதாங்க லூசா இருக்கிறவன் ஞானியா இருக்கிறான். அல்லேலூயா. ஒரே ஆட்டம் தான், பாட்டம் ஆட்டம் பாட்டம் போட்டீங்கன்னா போதும், பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் பாருங்க, சர்ச்சில் 4-5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஒரு ஆட்சி பாட்டு பாட்டு ஆராதனை பண்ணி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி மகிழ்படுத்தே. ஒருத்தர் வந்து 50,000 கூட்டு கொடுத்து போயிட்டாரு. நீங்க காலையில வந்து 5 மணிக்கு நாம ஆடி பாடி கத்துற கத்துற அல்லவர் அவர் கிருபை இன்னும் உள்ளது. சாத்தாங்கள் உனக்கு இருக்க கீழறையும் கூட உனக்கு வெடி பெரிய வெடி வச்சிருக்கோம். ஆனாலும் நீங்க துதிக்கணும், ஸ்தோத்திரம் துதிச்சு சாத்திரம். அல்லேலூயா. நீங்க பெருமை பிடிக்க வேண்டாம், கர்த்தர் சமூகத்தை தாழ்த்தி ஆடி துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிக்க, கர்த்தரை துதிச்சு பாருங்க, ஒரு பெரிய வெற்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல வெற்றி. அல்லேலூயா. சுகத்தோடு இருக்கிறது. அல்லேலூயா. சில ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா நம்ம இருக்கும் பொழுது நம் எலும்புகள் கூட சுகமாய், நம்முடைய சரீரம் கூட புதுபலன் அடையும். துக்கமோ மனதில் துக்கமோ எலும்புகளை உலரப்படும். மனசுல துக்கப்பட்டீங்கன்னா எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடும். அதான் குறுக்கொடியெல்லாம் வருது, உங்களுக்கு கால் வழியெல்லாம் வருது. சரீர பலவீனங்கள் இருக்கும் போது வேலை செஞ்சு நீங்களாம் பலவீனம் ஆகலை. நான் எப்படி நான் துதிச்சு தான் பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன்? எங்கா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் துதிச்சுன்னா சாப்பிட்ற உணவுகள் இல்லை, மற்றவர்கள் வார்த்தையினால் இல்லை, தெய்வ பலத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்ப நீங்க இந்த சவுல் மாதிரி உங்களுக்கு ஜெயிக்கப்படும் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை கம்பத்தில் வச்சிருவாங்க. அதனால வேண்டாம். அல்லேலூயா. சவுல் அவன் சுயத்தையே தேடிக்கிட்டு இருந்தான், சுயமானது. கர்த்தரை விட்டுட்டான், தன் பெயரையே நிலைநாட்டிட்டு இருந்தான். 2வது அவன் என்ன செஞ்சான் பாருங்க, ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு அவன் ஆண்டவர் வழி மறிச்சவன கொள்ளுங்கன்னார். அமலேக்கன் 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்ற. 2ஆம் வசனம் சொல்ற, சேனையின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்ய மனதிலே. அமலேக்கன் என்றாலே வழிப்பறி கொள்ளைக்காரன். அது ஒரு பெரிய ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரி இருக்கும், வழிமறிக்கிற காரணம். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய விடாதபடி சில வழிமறிக்கிற ஒரு சாத்தானுடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அல்லேலூயா. இப்ப காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு, அப்பதான் பிசாசு வந்து என்ன செய்வோம், ஏதாவது கை வலி கால் வலி கொடுத்து இன்னும் கொஞ்சம் படுத்துங்கன்னு. அதை நீங்க கொள்ளணும். இல்லை முறுமுறுப்பு கொண்டு போடணும். இல்லைன்னா அப்படியே என்ன செய்வோம், உங்களை வந்து டேமேஜ் பண்ணுவோம், உங்கள் புலிகள் கொள்ளையடிக்க விரும்புவோம். அவன் வழி மறைத்தான் பாவங்கள், வழி மறைக்கிற பாவங்கள், உங்களை தோள் மேல தூக்கி வைக்கிற சுமைகள், அவைகளுக்கு நீங்க எதிர்த்து நீங்க துப்பரை அழிச்சு போடும். புரியுதா உங்களுக்கு? உங்க சரீரத்தை வியாதி, அந்த வியாதியை தூக்கி சுமந்துக்கிட்டு நீங்க நடக்க முடியாம நடந்துக்கிட்டு நீங்க அமலேக்கனுக்கு இடம் கொடுக்க கூடாது.
புரியுது உங்களுக்கு? பெரிய ஒரு பானம் உங்க தலைமையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, தோள்பட்டையில் வேகமா போக முடியுமா? அதை நெருங்கி வருகிற எல்லா பாவங்களையும் முதலி தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓட கடவுள் சொல்றாரு. அல்லேலூயா. நெருங்கி வருகிற பாவங்கள், சுமைகள், பார சுமைகள், வீணான பார சுமை, அந்த சுமை இந்த சுமை, யாரையாவது குறித்து கவலைப்படுறது, அது பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறது, அல்லது யாரோ சொந்தக்காரன் குறித்து கவலை, வீணான கவலை மனுஷனை கொடுக்கும். ஏதாவது ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. கவலைப்பட பிசாசு ஆத்மாவோட சந்தோஷத்தை, கிறிஸ்துவின் சந்தோஷத்தை எடுத்துருவான். அப்போது ஒரு வழிமலை ஸ்டாப் பண்ணும். ஜெபம் அந்த அமலைக்கு வந்து நிற்பான். என்ன ஜெபம் பண்ண போற, உனக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது, அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான். ஜெபம் பண்ண உங்களுக்கு அப்படியே தூக்கிடுவீங்க, துதிக்க மாட்டீங்க, வாய் மூணு வச்சிருப்பீங்க, துதிக்காம கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க மாட்டீங்க. அது முரட்டாட்டமான ஸ்வரம். அல்ல, அமெரிக்கன் என்றால ஒரு முரட்டாட்டம், ஒரு வழிமறிக்கிற ஒரு கொள்ளையர் கூட்டம், அதுக்கு அர்த்தம் அமலைக்கர். அது ஒரு நேசன், ஒரு பெரிய ஜாதின்னு சொல்ல முடியாது, ஒரு கும்பலா வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அமலைக்கர், முரட்டு குணம் உள்ளவர்கள். அப்புறம் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதம் அப்படியே மனசை கடினப்படுத்தி இருக்கிற காரியங்கள், இவைகெல்லாம் ஆசீர்வாதத்தை தடுத்து அப்படியே மனசட்டை பிடிச்ச வயலுக்கு முழுவன் அப்படியே மனசை இதை ஆக்கக்கூடாது. ஃப்ரீயா ஆண்டவர்கிட்ட ஒரு ஃப்ளோவிங்கா ஆண்டவர் சொன்னதுல அல்லேலூயா. அப்படியே அல்லேலூயா. என்ன வந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன வந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, தேவன் உமக்கு தானே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொன்னாரு, நீ போய் அவங்கள பட்டயத்தால வெட்டி எல்லாத்தையும் சூரிய எடுத்து வாங்கினார். அல்லேலூயா. அவன் போய் என்ன செய்தான்? ஸ்தோத்திரம். அவன் போய் என்ன செய்தான்? உயிரோடு பிடிக்க, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தார். ஜனங்கள் யாரையும் பட்டயக்காரங்க கொண்டுட்டு முதல் தரமானவர் இரண்டாம் தரமானவர்களையும் அவன் கொள்ளையடிச்சுட்டு கர்த்தருக்கு வேண்டும் தரமா வந்துட்டான். அதுல ஒரு மாய்மாலாட்டம், அதுல ஒரு இரண்டகம் பண்ணுகிறது. அது சவுலுடைய இருக்கு பாருங்க. அதே 15ஆம் அதிகாரத்துல 22 வசனத்துல இருக்கு. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பழைய கீழ்ப்படுதலும் நினைத்து கடாக்களை நினைத்தை பார்க்கிறது சொல்ற கீழ்ப்படிதல் அவன்கிட்ட இல்லை. ஆனா தாவீதுக்கு கீழ்ப்படுதல் இருந்துச்சு. அடுத்து என்ன சொல்றாரு? செவி கொடுக்கிறது. முதல் செவி சாய் சொல்றாரு, செவி கொடு. அடுத்து என்ன சொல்றாரு? 23ஆம் வசனம், இரண்டாக பண்ணுதல் பிலிஸ்தீன் அவத்துக்கும் அவபக்திக்கும் சரியா இந்த இரண்டாகம் பண்ணுகிறது. சொல்லிட்டு டக்கு மாறுது, சொல்லாம இருக்கிறது. இந்த இரண்டாகம் பண்ணுகிற குணங்கள், ரெட்டத்தனையா பேசுற வார்த்தைகள். அப்ப இதெல்லாம் அமெரிக்கனுடைய குணங்கள். ரெட்டத்தை டக்கு பேசி டக்கு மாறுது. இரண்டாகம் எப்படி ஒண்ணு சொல்லிட்டு அர்த்தம் செய்யுது. அப்ப நம்ம இரண்டாகம் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையை கவனமா பார்க்க, இதுல அமெரிக்கனுடைய குணங்கள். அப்ப முரட்டாட்டமான காரியங்கள், பிள்ளி சுனிய பாவத்துக்கு இந்த இரண்டாகம் பண்ணுதல் பிள்ளி சுனிய பாவத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு செய்வது பிள்ளி சுனிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன சொல்றாரு? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். இப்ப நீங்க வந்து ஜெபம் பண்ண வரீங்க, அப்படியே ஆண்டவரை தேடாம போற பக்தி போவாரு. முரட்டாட்டம் ஆண்டவர்கிட்ட வந்துமே முரட்டாட்டம் பண்ண. அப்புறம் என்ன சொல்றாரு? விக்கிராராதனைக்கும் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உண்மை ராஜாவாயிராதபடி அவன் கர்த்தருடைய வார்த்தையும் புறக்கணிச்சுட்டான். அதனால்தான் சவுலை தள்ளினான். அல்லேலூயா. அப்ப சவுலை தள்ளினதுக்கு மெயின் ரீசன் என்ன? வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படியல. இப்படியே அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு அப்படியே வார்த்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கீழ்ப்படிச்சு உள்ளதை உள்ளதென்றோம் இல்லதை இல்லதென்றோம் டைரக்டா
அல்லேலூயா. உங்க மனைவியிடத்தில் சரி, சில மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்துல, கணவரிடத்துல கூட மாத்தி மாத்தி பேசக்கூடாது. சிலவர் நீங்க கத்தருக்கு சிலர் கொடுப்பீங்க, ஊழியத்து போய்க்கு வரீங்கன்னா அது சரி, கணவர் வைகாரு, அவர் ரசிக்கப்படல, ஒன்று ரெண்டு காரியம் அவர் சொன்னா ரசிச்சு அடிப்பாரு, அது ஒன்றுன்னா ஒரு ஓகே, அதுவுமே கிருபை. ஆனா உண்மையிலே கணவர் நல்லா ரசிக்கப்பட்டிருப்பாரு, மனைவியும் நல்லா ரசிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகளும் நல்லா ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம ரெண்டாவது பண்ணோம்னா அது நல்லா இருக்குமா? அப்படி யாருமே கிடையாது. இருந்தாலும் வேறு சொல்ற நீ கோச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாம நம்ம டைரக்ட் நல்லா உண்மையா இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உண்மையே பேசிப்பாரு. அவங்கள அப்படி பிள்ளைகளும் தாய் தகப்பனிடத்துல, தாய் தகப்பனும் பிள்ளைகள் இடத்துல டைரக்டா பேசுற அளவுக்கு நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நீங்க முரட்டாட்டம் பண்ணீங்கன்னா தாய் தகப்பன் முரட்டாட்டம் பண்ணுவாங்க, தாய் தகப்பன் முரட்டாட்டம் பண்ணா பிள்ளைகளும் முரட்டாட்டம் பண்ணுவாங்க. இப்படி சொன்னா அப்படி சொல்லுவான், அப்படி சொன்னா இப்படி சொல்லுவான், இப்படி சொல்லுவான். சிலர் பார்த்து திட்டப்பட்டு போவான் வீட்டுக்கு. ஒன்றும் நம்ம போய் முதல்ல அகற்றிடணும், இல்லைன்னா அப்பா நம்மளை அகற்றுவோம். அந்த மாதிரி நினைச்சு அவன் வந்தது அவர் அடக்கணும், இல்லைன்னா அவர் நம்மளை அடக்குவார். அப்போ எகிரி வீடு பார்த்துருக்கிறாரு. ஆனால் நம்ம விட்டு கொடுத்து அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அவர் கொஞ்சம் சொன்னா போவோம், அப்படியே நீங்க இல்லை, ஆனாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா. நீங்க தாழ்மையா எங்கள் சுமம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்க சூழ்நிலையை மாத்துக்கப்பா, ஜெபம் பண்ணிப்பா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் எங்க ஒப்பு கொடுக்குறேன். சிலர் அப்படி இருப்பாங்க, கணவரோ மனைவி அப்படி இருப்பார். அவங்க நீங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை மாத்துங்க, என் கணவரை மாத்துங்க, மனைவியை மாத்துங்க, சூழ்நிலையெல்லாம் மாத்துங்க. சில நேரத்தை அடி விடுவோம், வச விடுகணும், நாளை கொஞ்சம் சரி ஸ்தோத்திரம். அடுத்து சமீபத்தில காரியம் என்ன? பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துட்டான். எதுக்கு இடம் கொடுத்துட்டான்? பொல்லாத ஆவிக்கு. 1 சாமுவேல் புஸ்தகம் பாருங்க ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் 14 15. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 15. 13ஆம் அதிகாரம் 14 15 வசனம். தப்பா சொல்லணும். சரி அது இல்லை 17ஆம் அதிகாரம், சாரி 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 14 15. 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினான். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலக்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவிக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். அந்த ஆவி அவனை கலக்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது பாருங்க, ஒரு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. இந்த தேவனால் விடப்பட்ட இந்த மீனிங் திரும்ப 16ஆம் வசனம், தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அப்ப என்ன பண்ணா, ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஆவி ஒரு மனுஷன் விட மாட்டாரு. அவன் குணங்கள் சரியில்லை. இந்த கவனமா கேட்கறீங்களா? இப்ப தேவன் ஒருத்தர் மேல பொல்லாத ஆவி விடுவாரா? சொல்லுங்க. பிசாசை இப்படி பிடிச்சுக்கோ அவன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இங்க என்ன சரியான ரீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவன் குணம் அப்படி இருக்குது. அவன் குணம் அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் பொல்லாத ஆவி கேட்குது, நம்ம அவனை பிடிச்சிக்கிட்டோமா? அவனும் என்ன செய்யறான்? அவனும் டென்ஷன் பொல்லாத செய்யறப்ப கத்துறான். வீட்டுல நீங்க கத்துனீங்கன்னு நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் ஆர்வத்துக்கு ஆண்டவரே போட்டுமா ரொம்ப கத்துறான், ரொம்ப கத்துறான். அந்த பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். புரியுது உங்களுக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் சொன்னாராம்? சாந்தமும் மனத்தாங்க. சவுல் அப்படியே கத்துனான். தாவீது கொண்டது 1000, சரி சவுல் கொண்டது 1000. கத்துறான். சில வீட்டுக்கு வந்தா கத்துவாங்க பாத்தீங்களா? ஆம்பளை எல்லாம். நீங்க நல்லா உண்மையில புருஷர்கள் இங்கேயே அமைதி, வீட்லயும் அமைதி, ஸ்திரீகள் அதை விட அமைதி. சரி ஸ்தோத்திரம். அப்ப சில வீட்டுக்கு வந்தா கத்துவாங்க, உங்களையாலும் ஆம்பளையாலும், சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ கத்தும்போது எமோஷன்ல கத்துறோம். இந்த எமோஷன்ல கத்துறது சாத்தான போய் காது இருக்கும். ஆகா நம்ம ஆள் ஒருத்தர் கத்துறான், மனசுல சமாதானம் இல்லாம கத்துறான், இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப சீக்கிரம் முடிச்சிட பாருங்க. இந்த அசுத்தாவி எப்படி வருது? அதான் பாருங்க, அது ரோட்ல போயிட்டு இருந்துச்சான். ஒரு அம்மா உள்ள வா முடிச்சான். உள்ள வந்துருச்சான். பார்த்தா பேய் ஆடிட்டு இருக்கு.
மாஸ்டர் போய் பேய எப்படி வந்த? இந்த மாதிரி தான் வெளியே போயிட்டு இருந்தேன், பேய உள்ள மாட்டி போட்டுச்சு, நான் வந்துட்டேன். என்ன என்ன டீச்சர், என்ன சிஸ்டர் இப்படி உங்க இப்போ அப்படின்னு சொல்லி விசுவாசம் பற்றி கேட்டுக்கிறான். நான் எங்கேயா அப்படி சொன்னேன், என் பிள்ளை வெளியில் விளையாட்டு இருந்துச்சு, பேய வந்துட்டு பிள்ளைய தான் அது கோபத்தில் பேயன்னு கூப்பிட்டு அந்த பேர் வந்துருச்சு, என்ன செய்ய முடியும்? அதான் சொன்னது, நீங்க கவனமா பேசுங்க. அல்லையா, என் பிள்ளை தங்க கட்டி, எங்க பிள்ளை மாணிக்க மதுரம், என் பிள்ளை கொத்தமல்லி, பரகத கொத்தமல்லி, என் பிள்ளை சுத்த தங்கம் அப்படின்னு சொல்லி பிள்ளை சொல்லிப்பாங்க. எங்க இப்போ சேர அநியாயத்தை பார்த்தா அடிக்கலாம் கூட இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்ய, பிள்ளைய அப்படி மாட்டுங்க. கர்த்தரு நீ ஓங்கி ஒரு லட்சம் கோடி இருப்பாய், நீ ஆசீர்வாதமா. இப்பதான் பிள்ளைய அப்படி இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு முடி. இப்ப 8 வயசு முடி ஓடி வேலை செய்வாங்க. இந்த 9 வயசுக்கு மேல 12 13 வயசு ஆச்சு, நீங்க அவங்க ஓடி நீங்க அவங்க வேலை செய்ய எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதனால இப்ப பிள்ளை வளர வாலி வயசு ஆக நீங்க அவங்களுக்கு ஓடி அப்பா என்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் நானா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சிஸ்டர் கூப்பிட்டா என்னமான்னு சொல்லி ஓடி நிற்பேன், என் பிள்ளையை கூப்பிட்டா ஒன்னமான்னு சொல்லி ஓடி நிற்பேன். வீட்டுல போய் கேட்காதீங்க, சொல்றேன். அன்பா தங்கமே, மாணிக்கமே, மரகதமே, வைடூரியமே அப்படின்னு பிள்ளைய கொஞ்ச நாள் கொஞ்சம் பழகுங்க. இல்லையா? நீ இல்லைன்னா நான் இல்லப்பா. டைலாக்ஸ் நம்ம பாடி பாருங்க. வேற எங்கேயாவது டைலாக் பாட முடியும், இங்கே வீட்டில் பாட்டுங்க. இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய அப்படி சொல்ல வேண்டி இருக்குது. இல்லையா? இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்குன்னா அப்ப ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இப்படி அவன் கட்ட நசுக்காரி கேட்டு ஆண்டவர் போட்டுமானுங்க. ஆண்டவர் போ விட்டுட்ட. அவன் எதை விரும்புறானோ அதான் கொடுத்துருவார். சிலவர் நீங்க எதை விரும்புறீங்களோ அதான் உங்களுக்கு. ஆண்டவரே நீரே ஜீவன், நீரே பலன். இந்த பிரச்சனை நீ நீக்குவேன்னு சொன்னா நீக்கிடும். இந்த பிரச்சனை போகாது, இந்த கடன் பிரச்சனை மண்டபடம் போகாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே இருக்கக்கூடாது. ஐயோ இவ்வளவு ஒரு வேதனையா, ஐயோ என்னால தாங்க முடியல கடவுளே சொல்லாதீங்க. தாங்க முடியும், ஆண்டவர் நீக்குவான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே கடவுளே கண்ணு இல்லையா அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் கண்ணு இருக்கு, ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க எதை அதை பாசிட்டிவா, அதாவது பாசிட்டிவா நினைக்காம நீங்க பாசிட்டிவா நினைச்சுப்பாரு. அல்லேலூயா. அதை நீங்க ஒரு எதிர்மறையா நினைக்காம உங்களுக்கு சார்பம் எல்லாத்தையும் நீங்க பேசி நீங்க போற பாதையிலே கர்த்தர் பூஜை செய்வார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலும் உங்களை ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். ஆனா தாவீது பட்டை கொண்டு போனானா? பட்டை கொண்டு போகல. தாவீது என்ன கொண்டு போனா? விசுவாசம் கொண்டு போனான். விசுவாசத்தை கொண்டு போனான். ஆனா ஒரேல இருக்கிற கோலியாத்துடைய பட்டயத்தை உருவி கோலியாத்துடைய தலையே வாங்கி போட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையே நீங்க எடுத்து அந்த பிரச்சனையே நீங்க வீழ்த்த முடியும். ஒரு அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் பிரச்சனையோட இருக்கிறாங்க, கடன்ல இருந்து கடன் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்துட்டு இது எப்படி இருக்குது? சரி அப்படிதான் கடனோட இருக்கிறேன், விடுங்க வட்டி கூட பத்தாது. நம்ம கர்த்தர் கடன்காரன் கொடுக்கணும், கர்த்தர் கொடுத்துரு. கடன்காரன் கர்த்தர் பதில் சொல்லுவார். இது எனக்காக சொல்றீங்க பசங்க நினைக்க வேண்டாம், சொல்றேன். சொல்ல அப்படியே இல்லைங்களா? கார் வாங்கணும், கார் வாங்குறதுக்கு வட்டிக்கு வண்டி ஆயிடுச்சு. வட்டிக்கு கூடுதல் வாங்கி அதுக்கே முதல் ஒன்று அந்த முதல் ஒன்று அங்கே அடைச்சிட்டு அதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்தாச்சு. இல்லைங்களா? கர்த்தர் கொடுக்கறதுக்கு முதல்ல கணக்காரங்க கொடுக்குறோம்னா கர்த்தர் காணிக்கை கொடுத்துரும். ரசம் மாற்றி காணிக்கை கர்த்தர் கொடுத்துட்டாச்சு. இப்போ 8 மாசம் நடத்திட்டு வந்துட்டார். 8500 ரூபாய் கட்ட முடியாத சூழ்நிலை 25,000 கட்ட முடிச்சார் 8 மாசம். அல்லேலூயா. எந்த பிரச்சனை நம்மளை தாக்குதோ அந்த பிரச்சனை இருந்தே ஆண்டவர் நமக்கு ஆயத்தை கொடுப்பார். பிரச்சனை அல்லேலூயா. எந்த சூழ்நிலை நம்மளை தாக்குதோ அதே நம்மளை மேல கொண்டு போய் கடையில தூக்கி போட்டாச்சு இல்லையா? நீச்சலும் தெரியாது. அப்ப அந்த அலை நம்மளை சாயதுக்கல்ல, ஆண்டவர் அந்த அலையும் அடிச்சு கொண்டு வந்து கரை சேர்க்கும்படி செஞ்சுப்பாரு.
அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவரால கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் அட்வான்ஸ் செய்வான்னு சொல்ல முடியாது. அவரை டிமாண்ட் பண்ண முடியாது. எந்த சூழலும் ஆண்டவர் டேனிங் பண்ணிப்பாரு. பிரச்சனையை நமக்கு சார்பா டேனிங் பண்ணி நம்மளை தூக்கி மேல வச்சிட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீங்க எதை நினைச்சு நீங்க கலங்க. அல்லேலூயா. இந்த சவுல் கலங்கி போய் இருந்தா அதான் ஆண்டவர் சொன்னார் கலங்க. சரி, இந்த ஆவிக்கு இடம் கொடுக்கூடாது. அப்புறம் பாருங்க, சரி இப்ப தாவீது என்ன செஞ்சான் வேகமா பார்ப்போம். ஸ்தோத்திரம். தாவீது என்ன செய்தான்? தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், தன் தேவனை குறித்துதான ஒரு நம்பிக்கை, தன் ஜனங்களை குறித்துதான அக்கறை தாவீது பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதல் 26ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அல்லேலூயா. அப்பொழுது தாவீது தன்னிடையே இருக்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விட்டு சேதனம் இல்லாத ஏமாத்திரம் என்றான். அல்லேலூயா. அவன் கொடுக்க போனது பால் கட்டி கொடுக்க போனான், பயிற்ற கொடுக்க போனான். ஆனா அங்க இருந்தது பெரிய ஒரு கோலியாத் தான் நிக்கிறான். இந்த கோலியாத் அவன் தாவீதுக்கு விரோதமா நிக்கல, யாரும் விரோதமா நிக்கல, இஸ்ரவேல் சேனைகளுக்கு விரோதமா நிக்கிறான். ஆனாலும் யுத்தம் பெலிஸ்தர் ஜெயிச்சுட்டாங்கன்னா தாவீதும் சேர்ந்து வரி கட்டணும். தாவீதும் சேர்ந்து என்ன செய்ய பெலிஸ்தர் சேவிக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த பிரச்சனையை தான் மேல போட்டுக்கொள்றோம். அல்லேலூயா. சொல்றான், இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை. இப்போ ஒரு நிந்தையான ஒரு காரியம் வருகிறது தேசத்தின் மேல். அவன் தேசத்தின் மக்கள் மேல் ஒரு நிந்தை வருகிறது. இஸ்ரவேல் ஆண்டவர் உண்டு பண்ணின ஒரு தேவனுடைய தேசத்துக்கு நிந்தை வருகிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் எதை குறிக்கிறது? தேவனுடைய சபையை குறிக்கிறது. கவனமா கேட்கிறீங்களா? இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய சபையை குறிக்கும். புறஜாதிகள் இருக்கிற மாதிரி அங்கே இஸ்ரவேல் தேசம் இருக்கிற சுற்றி புறஜாதிகள் தான். அதே நம்மளை சுற்றி புறஜாதிகள் தான். ஆண்டவர் மாம்சீகமா இஸ்ரவேலை அங்க வச்சிருந்தார். இப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர் மாம்சத்தின்படி இஸ்ரவேல் தேசம் அங்க இருக்கு. அங்க இஸ்ரவேலை சுற்றிலும் ஃபுல்லா படைகள் தான். நம்மளை சுற்றி பார்த்துட்டு பாருங்க புறஜாதிகள் தான். ஆனா இஸ்ரவேல் அங்க கைவிடல ஆண்டவர். அவங்க மாம்சத்தின்படி யெகோவா தெரிந்து கொள்றாங்க. மாம்சத்தின்படி உருவாக்கப்பட்ட தேசம், ஆனா நம்ம ஆவியில உருவாக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய ரீதிப்படி தேவனுடைய சபை இஸ்ரவேல். ஆனா இஸ்ரவேலுக்கு ஒரு நிந்தை. அப்ப நம்ம ஒரு சபையை தேவன் உண்டு பண்ணின ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை நாம் நேசித்து, சபைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, சபைக்கு ஒரு சூழ்நிலை வருகிறதுன்னா நம்ம மேல கொண்டு போகணும். சபை மேல ஒரு பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவன் மேல சபை மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தேவன் தாவீதை உயர்த்தினார்? அவன் தேவனுடைய சபை மேலே, தேவனுடைய இஸ்ரவேல் தேசத்தின் மேலே, இஸ்ரவேல் மக்கள் மேலே அவன் ஒரு பக்தி வைராக்கியமா இருந்தான், ஒரு அன்புள்ளவனா இருந்தான். இப்ப நீங்க வரீங்க சபையை ஒண்ணுமே விசாரிக்காம போறீங்க வச்சுக்கோங்க, ஏதோ மாசு பாட்பாடாரு செய்தி கொடுக்குற அப்படி இல்லாம சபையை குறித்து தேவன் இந்த திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான திருச்சபை. இது ஒரு போதிக்கிற ஒரு வேலைக்காரர். இதெல்லாம் சொல்லணும் பிளானிங் பண்ண வரல. ஆவியானவர் கூட பேசுறாரு. அல்லேலூயா. சொல்றேன், ஆவியானவர் கூட பேசுறாரு. அல்லேலூயா. இப்ப நான் ஒரு வேலைக்காரங்க. இப்ப சிஎஸ்ஐ டிஎல்சி இதெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா பாஸ்டர் ஒரு சம்பளம் அவர் கொடுத்து அடுத்து மாறி போயிருப்பாரு. அவர் கார் கொடுத்துருவாங்க, வீடு கொடுத்தாங்க, வசதி வசதி. எவ்வளவு பெரிய சர்ச்சில் அது தக்கன ஒரு சம்பளம் கூடும். அல்லேலூயா. அவர் எந்த பாரம் பண்ணாம அப்படி போயிடுவார். சில இப்படி இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் கொஞ்சம் பாஸ்டர் பாரம் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கலாம், அல்லது ரொம்ப கொஞ்சம் எமோஷன் இருக்கலாம். ஐயோ சபை விட புரியுது நம்மளுக்கு. ஆனா அது அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பணம் கொடுத்து இப்ப எதைய நீங்க பார்க்க கூடாது, ஒரு ஊழியனை நீங்கள் பார்க்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு திருச்சபையை நீங்க பார்க்கணும். இது இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. இந்த சபையை நாம் கட்டுகிறோம். புறஜாதியார்கள் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுங்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக என்னை தருகிறேன். இயேசு எப்படி சபைக்காக அவரே தந்தார் அல்லவா? புரியுதா உங்களுக்கு செய்தி? இயேசு தன்னையே சபைக்காக தந்தார். அல்லேலூயா. திருமுழுக்கினாலும் தம்முடைய ரத்தத்தினாலும் சம்பாதித்தார் சபை. இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிக்க நாம் ஏற்படுத்தின சபை. அல்லது இந்த சபை மேலே நீங்கள் கவனமா இருக்கணும்னு சொல்றார்.
அப்ப இயேசு சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை மேலே நாம் கவனமா அக்கறையாய் அதை குறித்த ஒரு தாகத்தோடு கூட அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தோம்னா தாவீது உயர்த்தினது போல நம்மளையும் அங்க உயர்த்துவான். அல்லேலூயா. தாவீது ஏன் இதுன்னு கேட்கணும்னு சொன்னார். தாவீது சபை மேல அப்படி அக்கறை உள்ளவன். தேவன் உண்டு பண்ண சபை. சபையில தான் இயேசு இருக்கிறாரு. இயேசுதான் சபை. சபை இயேசு பிரிக்க முடியாது. சபையை நேசிக்கிறவன் இயேசுவை நேசிக்கிறான். சபையை வெறுக்கிறவன் இயேசுவை வெறுக்கிறான். அப்ப இந்த திருச்சபையை நாம் என்ன செய்யணும்னா அவருடைய உடலா பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் அப்புறம் அதான் வைராக்கியமான இந்த இஸ்ரவேலை சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அல்லேலூயா வருகிறேன் என்று சொன்னான். இன்னும் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தீன் மாத்திரம். பாத்தீங்களா, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை. ரெண்டு பாயிண்ட கொடுக்குறாரு. இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை, இரண்டாவது காரியம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை. அல்லேலூயா. அப்ப அந்த சேனை இஸ்ரவேலின் சேனை தேவனுடைய சேனை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கொடூரமான ஒரு அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் தேவனை இறங்கி வரல, இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டுதான் அந்த அரக்கனை அழிச்சார். கெட்ட ராஜாக்களையும் துன்மார்க்கமான அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களை அழிச்சது யார் கேட்டா இந்த தேவ பிள்ளைகள் தான். அவங்க மாம்சத்தையும் கூட அழிச்சாங்க. அதே போல நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம நைட்டு ஜெபம், பகல் ஜெபம், ஒரு தேவனுடைய ஸ்தோத்திர கூட்டம், அதிகாலையில் ஜெபம், சில பேரையில் நம்ம ஜெபம் பண்ண வந்து இந்த சேனையை நம்ம அழிக்கதான் நம்ம உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. தேவ நோக்கம் அதான் அறியும். தேவ நோக்கத்தை அறியும். தேவ சித்தத்தை செஞ்சாமே இதான் தேவ சித்தம். அல்லேலூயா. சில வேளை நமக்கு சுயமானதே நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது. சுயமானது நமக்கு தேடும். நம்ம நல்லா சுகஸ்டா இருக்கிறதுக்கே தேடாம நம்ம தேவ சபை வளர்றதுக்கு சுகம் பண்ணோம்னா தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு தேவ சபை வளர்றதுக்கு நம்ம பாடுபட வேண்டும். அவன் பாடுபட்டான். சரி, இன்னைக்கு அடுத்த பாருங்க 45 வசனத்தை என்ன சொல்றான் பாருங்க. 45 அதற்கு பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தின் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் உன்னை எங்கிட்ட இஸ்ரவேலை நீ தேவனுடைய சேனையுடைய கர்த்தர் நாமத்தினாலே உன்னிடத்தில் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய. இப்ப ராணுவம் இருக்குது. நீங்க இந்த கதை உங்களுக்கு சில புரியுமா புரியலன்னு தெரியல. இஸ்ரேல் ராணுவம் நிற்கிறது, பெரிய ஒரு அறைக்க வந்து நிந்திக்கிறான். இஸ்ரேல் தேசத்துல ராணுவம் பயங்கிறான். ஒத்த நாள் வாங்கலாம் வந்து எங்களோட சண்டை போடுங்களான்னு சொல்லி நிந்திக்கிறான். புரியுது உங்களுக்கு? புரியாது. பெரிய ஒரு அறைக்க வந்து அவன் வந்து பெலிஸ்தீன் ஒரு ராஜ்யம். அப்ப இஸ்ரேல் கெட்ட வார்த்தை சொல்லி நிந்திக்கிறான். அப்ப அதான் சொல்றாரு தாவீது ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தை வர்றேன்னு சொல்றான். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு அந்த இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தது தாவீதை பாதித்தது. ஒரு விருத்த சேதனமே இஸ்ரவேல் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறாங்க, சபையை நிந்திக்கிறாங்க, தேசத்தை நிந்திக்கிறாங்க. மெம்மாத்திரம் நான் போய் அவனை வீழ்த்துறேன் அப்படி வைராக்கி இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நான் சபைக்காக ஜெபிக்கிறேன். சபையில ஒரு பிரச்சனை வச்சுக்கணும், சபையில ஆத்து மக்கள் வரணும்னு வச்சுக்கணும், சபையில ஒரு மீட்டிங் நடத்தணும்னு வச்சுக்கணும், சபையில ஒரு காரியம் நடக்க வச்சுக்கணும். அதை நான் ஜெபிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் சபையை தாழ்றேன், சபையை நான் வழிநடத்துகிறேன், சபைக்காக நான் ஊப்பை போல இருக்கிறேன், சபைக்காக ஒரு தூணை போல் நிற்கிறேன். அப்படி நின்றீங்கன்னா உங்களுடைய இங்கே நிக்கிற தூண் அங்க போய் நிற்கும். பரலோகத்தில் தூணா நீங்க இருப்பீங்க. அப்ப இதான் நான் சொல்லிட்டு வரல, சிந்திச்சுட்டு வரல, இங்க வந்து கர்த்தர் கொடுக்கிற செய்தியை சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வந்து தாவீதுக்குள்ள இருந்தது என்ன? சபை நிதிக்கூடாது. தேவ சபையை உயிரை கொடுத்தான். இத்தனைக்கு தாவீது ராஜாவா அங்க இருந்த இடத்துல தாவீது ஆடு மேய்ச்சில ஒரு மெய்ப்பனாத்தான் இருந்திருக்கான். அது ஒரு 20 வயசு பையனாத்தான் இருந்திருக்கும் இல்லையா? அவனுக்கு ராணுவத்துல கூட இடம் கிடையாது. போய் பெயரை மட்டும் கொடுத்துட்டு வா, அதை மட்டும் கொடுத்துருக்காரு. இப்போ 20 வயசுல இருந்து வாழி பிள்ளைகள் அப்படி நிக்கணும், 18 வயசுல இருந்து வாழி பிள்ளை நிக்கணும், மடங்கால் நிக்கணும். ஆண்டவரே எங்க திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா, சபையை கட்டுக்கப்பா அப்படின்னு கட்டணும். அல்லேலூயா.
இப்போ நாலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வியாபாரத்துக்கு வந்து 8 மணிக்கு திரும்ப அதிகாலை ஜெபம் பண்ணுவோம். திரும்ப ஆராதனைக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அவர் பாஸ்லாம் வந்துருவார். திடீர்னு வண்டி எடுக்கிறதா 8 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதான் இப்போ செய்திலாம் பிரசங்கம் பவராக இருக்குது. அடுத்துவார் அல்ல. இப்போ முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆராதனைக்கு வரோம். நம்ம 10 மணிக்கு இப்படியே தள்ளாடியாக வரக்கூடாது. 8 மணிக்கெல்லாம் சில வாடிக்கையாளர் சபைக்கா ஜெபிக்க மாட்டவரே, மாஸ்டர் பேச போறாரு, என்னோட பேசுங்கப்பா, சபைக்கு ஆத்துமக்கள் கொண்டு வாங்கப்பா, எங்கள் திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா, அன்றைய எங்கள் பட்டணத்தில் சபையை நிலைநிறுத்துங்கப்பா, சபைக்கு ஒரு நல்ல இடத்தை தாங்கப்பா, ஆராதனை அபிஷேகம் நிரம்பட மாட்டவரே, கொண்டாட சாத்தான் வைக்கப்பட்டு போக மாட்டவரே. நம்ம வாடிக்கையாளர் முழக்கமான வேண்டி ஜெபம் பண்ணணும். அல்லது ஸ்டூல் இருந்தா ஸ்டூல் அடிச்சு அடிச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுகிற சபை வளரும். அல்லேலூயா. இது எனக்கு என்னங்க வந்த விருந்து, பாஸ்டர்யாவுக்கும் மாஸ்டர்மாவுக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இங்க வேகாது பருப்பு அப்படின்றத எப்படி ஆக்காத எல்லாரும் சேர்ந்து சபையை ஒரு தாவீதை போல எழுப்பி தேவனுடைய சபையை கட்டினா அந்த சபை பட்டணத்துக்கு மேலே மலை மேல அல்லேலூயா. அவங்க பார்த்துக்கொள்வார், அவங்க பார்த்துக்கொள்வாங்க. கை வீசிட்டு போகக்கூடாது. ஒரு வாலிப சேனை எழுப்பணும். தாவீதுக்கு 18 வயசு, ஒரு 17 வயசு, ஒரு 19 வயசு, 20 வயசு. அவன் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணினான். நான் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். இந்த பட்டையும் இல்லை, ஈட்டியும் இல்லை, கூழங்களும் கிடையாது. ஒரு கவட்டம் வச்சிருக்காங்க. கூழங்களை போய் எடுத்துட்டு வரான். இங்கே ஓடுறான், கூழங்கள் எடுத்துட்டு வரான். அது நான் எப்படி வீழ்த்துவேன்? அல்லேலூயா. சபை 1000 கோடி வச்சு வளராது. சபை ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு வளராது. சபை படங்கள்ல வளரும். சபை கர்த்தரை ஆராதிக்கிறது வளரும். அல்லேலூயா. நீங்க 1000 கோடி கொடுத்தாலும் சபையை கட்ட முடியாது, ஒரு ஆத்மா கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அதுக்கு கொடுக்க போயிடாங்க. கொடுக்க ஒரு பக்கம், ஒரு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அந்த வாரத்தோடு ஏக்கத்தோடு அவன் இன்னும் சொன்னா, அந்த 17 வயசு, 19 வயசு, 20 வயசு தன் ஜீவனை பிடிச்சுக்கிட்டு கோலியாத்தோட கட்டப்பட்டான். அதை பாருங்க. அதே 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரமா 19 சொல்றார், 19:5 சொல்றார் பாருங்க. அவன் தன் பிராணனை கையில் வைத்துக் கொண்டு கண்டு சந்தோஷப்பட்டீங்க பாருங்க. தன் ஜீவனை கையில பிடித்துக் கொண்டு போனான். ஒரு மார்ச் ஒரு மனுஷன், ஒரு சிறு பையன், 12, 13 வயசு, 15 வயசு பையன் ஜெபம் பண்ண, தேசத்தை இந்திய வரைபடத்தை வச்சு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே தேசத்தை எழுப்புதலுக்காக பாருங்க. ஜெபம் பண்ணி மறிச்சு போனான். அம்மா நைட்டு வந்து டீ கொடுத்துருக்குறாங்க, சாப்பிடல. அம்மா அந்த தேசத்துக்கு பாடம் வளர்ந்ததாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். இடையில வந்து பார்க்கறது நாளையில, அப்புறம் 5 மணிக்கு வந்து பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டாங்க. அப்படியே கையை வைத்து மணிக்க அப்படியே போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஜெபித்த ஜெபம் தான் எங்க நம்முடைய இந்திய தேசம் நம்மளால ரசித்து தன் உயிரையே அநேகர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை மிஷனரிகள் வந்து உயிரை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு இப்ப சொகுசா வாழ வைக்கிறார், சந்தோஷம் பாடி துதிக்க வைக்கிறார். அவங்க கொடுத்த கிரயம் நம்ம ஒரு சின்ன கிரயத்தை கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சொசு வாழ்க்கை. அவன் ஆண்டவர் சொன்னாரு, அவங்க விதைச்சதை நீங்க அறுக்கும்படி உங்களை அனுப்புதல் சொன்னாரு. அல்லேலூயா. இப்ப எத்தனை விதை, சரி ஸ்தோத்திரம் பாருங்க. அப்படி தாவீது அதான் சொன்னாரு, அவன் தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய ஜீவனை கையில பிடிச்சிட்டு போய் கோலியாத்தோட சண்டை போட்டான். அதான் சொன்னாங்க, சித்தத்தை பார்த்தான். தேவ சித்தம் என்ன? அந்த கோலியாத்தை வீழ்த்தும், திருச்சபை வளரும், பிசாசு வெக்கப்படணும், அரக்கனை கூட இருக்க பிசாசு தோற்கடிக்கப்படணும், சபை வளரணும், தேவ திருச்சபை கட்டப்படணும். திருச்சபை கட்டப்பட்ட ஆண்டவர் கட்டப்பட்ட மாதிரி, திருச்சபை வளர்ந்த ஆண்டவர் ஆட்சி வளர்ந்த மாதிரி, திருச்சபை ஜெயிச்சா ஆண்டவரே ஜெயிச்ச மாதிரி. அல்லேலூயா. அப்ப இந்த திருச்சபைக்காக, ஆனா திருச்சபைக்காக உயிரை கொடுத்துட்டார். சொல்ல போனா இயேசுநாதர் திருச்சபைக்காக செய்யாத மாதிரி ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாரு, ஆவியை கொடுத்தாரு, சரீரத்தை பிக்கும்படி கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் வரப்போ திருச்சபைக்காக தான் வரப்போறாரு. சரி ஸ்தோத்திரம். அப்ப இந்த பாருங்க, இந்த தாவீது அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம்.
அதான் ஆண்டவர் போய் ஆலயத்திற்கு பக்தி வேலை கொண்டு கள்ளத்துக்கை ஆக்காரங்களை அடிச்சு வரட்டுறாரு. அப்ப நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை பக்தி வைராக்கியத்தை நாம் நிரப்பி, அந்த தாவீதுக்குள் இருந்தது பக்தி வைராக்கியம். என் சபையை போகாத அன்னைமார் தடுக்கலாம், மற்றவங்களாம் தடுக்கிறாங்க, தடுத்தாலும் தேவனுக்காக போய் நிற்கிறான். சரி பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. அடுத்து அவன் விசுவாச வார்த்தைகளை பேசுறான். அடுத்து அதிலே சொல்றான், இந்த யுத்தத்துக்கு யார் சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 47 வசனம். கர்த்தர் பட்டணத்தினாலும் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து யுத்தம் இந்த யுத்தம் கர்த்தருடையது. அப்ப உங்களுக்கு வருகிற பிரச்சனைனா யாருடையது? இதை சொல்லி முடிச்சனே, பணம் கொஞ்சம் தலைக்கு நிபரட்டும். அல்லேலூயா, சீக்கிரம் முடிச்சிருவோம். அல்லேலூயா. அப்ப இந்த யுத்தம் யாருடைய? கோழி இருக்கிற வேலை யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்க பிசினஸ் யாருடையது? கர்த்தருடையது. உங்க வேலை யாருடையது? கர்த்தருடையது. உங்க யாருடையது? கர்த்தருடையது. அதுல தோல்வி ஏற்பட்டா கர்த்தருக்கு அவமானம். அல்லேலூயா. அதான் உங்க வேலையை நீங்க சிறப்பா செய்யணும். நீங்க வாழ்க்கையில தோத்து போனீங்கன்னா, நீங்க கஷ்டப்பட்டு கட்சிக்கலாம்னா தெரிஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு அவமானத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நீங்க படிக்காம முட்டாளா இருந்தீங்கன்னா அது அவமானம் வந்துடக்கூடாது. நீங்க நல்லா படிக்கணும், நல்லா தொழில் செய்யணும். அவன் சொல்ல, என் தொழில் கர்த்தருடையது, என் வேலை கர்த்தருடையது, என்னுடைய திருச்சபை கர்த்தருடையது, குடும்பம் கர்த்தருடையது. இதுல எனக்கு வெற்றி, நான் அவர் தருவார் வெற்றி. அல்லேலூயா. பெரிய மலை போல அவங்க நிற்கும். வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு 5000 தான் இருக்கும், ஆனா 50,000 கடன், ஆனா அதுல ஜெயித்து தருவார். அல்லேலூயா. வழியில சொல்லுங்க. பிரச்சனை உங்களுக்கு சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனை பெருசா நிற்கும். அதான் நீங்க தாவீது பெரிய அரக்கரை வந்து நிக்கிறான். அரக்கனை தேடிவே போ, இவன் அரக்கன் தாவீதை தேடி வரல, அரக்கனை தேடி தாவீதும் போகல. சூழ்நிலை வந்தா அங்க இஸ்ரவேலுக்கு நேருக்கு நிந்தை நீக்கிறதுக்கு ஐயா போய் நிக்கிறார். தான் பேர் போட்டு கொண்டான். ஆனா இங்க வந்து பார்த்தா ஆண்டவரே என்னை நம்பி இருக்காரு, நம்பி இருக்காரு, என் கையின் பிரயாசத்தை நம்பி இருக்கிறாரு, நான் கொடுக்கிறத நம்பி இருக்கிறாரு, என் முழங்கால நம்பி இருக்கிறாரு, என்னுடைய இருதயத்தை நம்பி இருக்கிறாரு, என்னை நம்பி தேவன் இருக்கிறாரு, என்னை நம்பி உயிரை கொடுத்து போயிட்டா. நீங்க பாக்குறீங்க இல்லையா? நீங்க வந்தது ஏதோ பாட்கட்டி போட்டு கொடுத்துருப்போம், ஏதோ விசாரிக்க வந்தீங்க. ஆனா வந்து பார்த்து தேவனே உங்களை சார்ந்து இருக்கிறார். நீ விசுவாசி இல்லையா? நம்ம ஏதோ ஒரு சுகத்துக்கா வந்தோம், ஆனா கடவுளுடைய தேவை, பெரிய தேவை. இந்த பட்டணத்தை தேசத்தை பாடு ஆசீர்வதிப்பேன், அவன் சந்ததி நான் பெருக பண்ண, நீ மனசுல மட்டும் சஞ்சலப்பட்டு விடாதே. தாவீதுக்குள்ள 18 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த கோழியத்தை உன் தலையை வாங்கி ஆமாய்த்து பறவைகளுக்கு ஒன்று பிணத்தை சரி ஒப்பு கொடுப்பை சொல்றான். அதான் யாருமே சொல்லி கொடுத்தது தாவீதுக்கு. அவன் பழைய ஏற்பாடெல்லாம் படிச்சான், தேவன் பெரியவர் என்பதை பார்த்தான். நம்ம விசுவாசிகள் நம்ம சின்ன காரியமா போதும், ஐயோ காரெல்லாம் படிக்குது, சுத்து ஒண்ணுமே முடியல, காய்ச்சல் வருது, ஐயோ காய்ச்சல் போதியா போதிக்குது, தலை வலிச்சு சர்ச்சைக்கே வரல. சொல்றோமா சொல்லையா?